ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உருளைக்கிழங்குன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஃபிங்கர் சிப்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் குச்சி சிப்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிப்ஸை வந்து நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறது நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் செஞ்சு பார்த்தோம், நல்லா வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு 5 கமெண்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஜெனிஃபர் சிஸ் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சுருந்தாங்களா, ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருந்ததாமா. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன், அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உதயலதா சிஸ்டர் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸை நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்களா, ரொம்பவே சூப்பராக வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்ரீ நான் இன்றைக்கி ட்ரை பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆலினால் அழகுராஜா அவங்க வந்து வீடியோவை அவங்க அம்மாவுக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்களா, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இனி வர வீடியோஸில். வாங்க இப்போ உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை முதல்ல சீவிக்கலாம். மூணு உருளைக்கிழங்கையும் தோல் சீவி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம நார்மலாக காய் துருவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த காய் துருவலை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். நம்ம சிப்ஸு செய்கிறதுக்கு துருவுற இந்த பிளேடை வச்சு நம்ம இப்போது நல்லா துருவிக்கணும். சிப்ஸுக்கு வந்து நல்லா மெல்லிஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்குக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் அழுத்தி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்ஸ் போடுறதுக்குனே ஸ்லைசர் இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஸ்லைசர் இருக்காது. அதனால் இந்த காய் துருவுறதை வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி காய் துருவுறதை வச்சு ஸ்லைஸ் பண்ண வரல அப்படின்னா பரவாயில்ல, கத்தியை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக நம்ம கட் பண்ணணும். மொத்தமாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக வந்துடும். அதனால் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டாக எடுத்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் காய் துருவுறதில் ஸ்லைஸ் பண்ணது 3 எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப அதிகமாகலாம் உருளைக்கிழங்கு கடையில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டோம். வீட்டில் இருக்கிற நமக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால ஒரு 3 இல்லை 4 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். அதனால் நம்ம கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி இது போல் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இது மாதிரி கட் பண்ண உடனே போட்டு வச்சுடுங்க. கலர் வந்து மாறாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த 3 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கே பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்து அதுக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணி இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட கலர் வந்து மாறாமல் இருக்கும். உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். என்ன தான் நம்ம உருளைக்கிழங்கை வடிகட்டி எடுத்தாலும் ஈரமாகவே இருக்குது, ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது, எண்ணெயில் போட்டதுமே வெடிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் வடிகட்டி வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கை ஒரு காட்டன் துணியில் போட்டுக்கோங்க. காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க.
அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் கூட நல்லா ட்ரை ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் போட தேவையில்ல. சும்மா ஒரு நிமிஷம் நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா துணி மேலே பரப்பி விட்டுட்டு சும்மா லைட்டாக இதுக்கு மேலே அந்த துணியை போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும். உருளைக்கிழங்குல இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். எண்ணெயில் போடும்பொழுது வெடிக்காமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுடுங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். உருளைக்கிழங்கில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வைக்கிறதுக்குள்ளே மசால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம எண்ணெயில் போடும்பொழுது மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போதும். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவும் இல்லைன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்குல இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கும்போது நீங்கள் இதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டால் கீழெல்லாம் சிந்தாமல் இருக்கும். உருளைக்கிழங்குல மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா 1 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா ட்ரையாக இருக்கும்போது மசாலா போட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும், ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி வரணும். அதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறேன். நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து அள்ளி போட்டாலுமே அது வந்து வெந்ததுக்கப்புறமா பிரிஞ்சு வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதனால் நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும் உருளைக்கிழங்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம பார்க்கும்பொழுது தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. கரண்டியில் எடுக்கும்போது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து அவங்க கூட வந்து ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கடையில் விற்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது போலவே செய்யலாம். நான் வந்து இப்போது ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம், மிளகாத்தூளுக்கு பதிலாக. நல்லா கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை நான் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
இதை வந்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணுற அளவுக்கெல்லாம் இந்த ஸ்நாக் வீட்டில் இருக்கவே இருக்காது. செஞ்சு வச்சதுமே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். ஏன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் யாருமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு விடவே மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்களுடைய வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா உடனே போய் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.